பாஸ் திட்டின செக்மெண்ட் இப்போ தான் லைவ்ல முடிஞ்சுது. அவர் திட்டி முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா பார்வதி வந்து சாரி சாரின்னு கேட்டுட்டே இருக்காங்க. பாவம் அந்த அவிச்ச முட்டையை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அப்போ வந்து சாரி 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 பிக் பாஸ், இனிமேல் பண்ண மாட்டோம் இனிமேல் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. கமர்தன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்லோவாக தான் பேசணும், மறைச்சிட்டுலாம் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா அட்லீஸ்ட் அதை ஒத்துக்கவாது செய்யணும். அதை ஒத்துக்க தெரியல. அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி இல்லை, நாங்கள் ஸ்லோவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிக் பாஸுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனி அமித் அவர் ஸ்லோவாக தான் பேசினாராம், அதனால் ஸ்லோவாக கொண்டு போய் முட்டையும் பாலையும் உள்ளே கொண்டு வைங்க அப்படிங்கிறாங்க. திருப்பியும் பாரு சாரி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு இவர் விக்ரம் சொல்கிறாரு, எங்ககிட்ட அடித்து பேசுவே இல்லை, அது மாதிரி ஒரு நாள் இப்போ பிக் பாஸ் கிட்ட அடித்து பேச முடியுமா? சரி பரவாயில்ல, முடிஞ்சது விட்டுரு, நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது ஆக்ஷனில் காமி, சாரி கேட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த ஹவுஸ்மேட்ஸோட பொறுமையை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. என்னோடய டீ காஃபியை கட் பண்ணால் நான் பத்திரகாலியாக மாறிடுவேன். அவங்க எப்படி தான் இவ்வளோ சாஃப்டாக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க, ஏய் பாரு, டீ காஃபி போகிறதே கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அவர் வார்த்தைக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கணும்ல, போன வாட்டியே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருல, அப்போவாது நீங்கள் சீரியஸாக எடுத்து பிக் பாஸை மதிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. இந்த சுபிக்ஷாவுக்கு தான் வேலைக்கார பொண்ணு ரோல் கொடுப்பாங்க. பிக் பாஸை யார் மதிக்கலையோ அவங்கள மகாராணி ஆக்குவாங்க. ஸோ பிக் பாஸுக்கும் இது தேவைதான். அந்த பொண்ணு அவ்வளோ மதித்து சொல்லுது. உண்மையிலே சொல்கிறேன், சுபிக்ஷா மட்டும் அந்த பீட் பாக்ஸிங் ஒன்று மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும், சுபிக்ஷா கிட்ட வர குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. எப்போவுமே அந்த பாட்டு பாடி அவங்களே அவங்களோட ஒரு வேல்யூவை குறைச்சிக்கிட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் இவ்வளோலாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறமா வந்து பெட்ரூம்குள்ளே வராங்க பார்வதி. அப்போ வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, நீ நேற்று நைட்டு கூட நீங்கள் 2 பேரும் மைக்கை இப்படி போட்டுட்டு பேசுனீங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு பார்வதி கேட்குறாங்க, இப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. நான் பார்த்தேன், கமர்தன் பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை, அவன் பண்ணால் நீயாவது அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க. இதனால தான் நம்ம திவ்யாவுக்கு ஒன்றும் புரிதல் இல்லைன்னு சொல்கிறோம். ஏன்னா கமர்தன் கிட்ட சொன்னதே பார்வதி, அதை திவ்யா அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. அவனை விட்டுரு, அவனை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, ஏன்னா அவன்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஆனால் உனக்கு தெரியும்ல, நீ போய் இப்படி பண்ணிட்ட, நான் அப்போவே வந்து உன்கிட்ட சொல்லுவேன், ஆனால் நான் நல்லது சொன்னால் கூட நீ எடுத்துக்க மாட்டேன், என் மேலே தான் ஏறி வருவேன், அதனால தான் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி ஏதோ ஒரு அதிசயத்தில் இந்த வாட்டி அமைதியாக இருக்காங்க. அது என்னனால அப்படிங்கிறது தெரியல. திவ்யா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்க எல்லாரும் எவ்வளோ இப்படி பொறுமையாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.